ये वर्ल्ड बुक फेयर में ये बाइबल मुझे परसों मिली थी. இது வேர்ல்டு புக் ஃபேர்ல எனக்கு இந்த பைபிள் முன்தினம் தான் கிடைத்தது. அதிலிருந்து அதை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். இதை நான் எப்போதும் வைத்திருப்பேன், படிப்பேன், படித்துவிட்டு உங்களுக்கும் சொல்வேன். பைபிள் படிப்பதனால் சனாதன தர்மம் நஷ்டப்பட்டு விடும் என்று சொல்லி ரவுடித்தனம் செய்பவர்களுக்கு இது தெரியணும். உங்களுடைய தர்மம் பலவீனமானதல்ல. பைபிளை படிப்பதனாலோ அல்லது அதை வீட்டில் வைத்திருப்பதனாலோ உங்களுடைய தர்மம் பலவீனப்பட்டு விடும் என்பது சரியானதல்ல. அந்த மாதிரியானவர்களுக்கு பாவிகளுடைய குணம் என்ன என்பதை பற்றி இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கர்மம் செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலன் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். इनको समझना चाहिए. पवित्र बाइबल बताती है कि धोखा ना खाओ, परमेश्वर ठट्टों. பவித்திர பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். சரீரத்தினால் கெடுதல் செய்தால் சரீரத்தின் வழியே கெடுதல் ஏற்படும். ஆத்மார்த்தமாக செய்யும் எந்த செயலுக்கும் நன்மையான விளைவுகளே ஏற்படும். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பாவம் செய்யும் குணம் இருக்கும். இந்த சத்துரு குணம் மனிதர்களிடம் தான் இருக்கிறது. இது அந்திம காலத்தில் நம்மை தண்டனைகளிலிருந்து தள்ளிவிடுமா? அந்த மாதிரி மனிதர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். எந்த மனிதர்களிடம் இந்த பாவகுணம் வெளிப்படுகிறதோ அது அவர்களை அசுத்தப்படுத்துகிறது. மனித மனங்களில் இருக்கும் கள்ளம், கபடம், காமம், கொலை, கொள்ளை, பரஸ்திரி பந்தம், அகங்காரம், நிந்தனை ஆகியவை மனதிலிருந்து வெளிப்பட்டு மனிதர்களை அசுத்தப்படுத்துது. பைபிள் படிப்பதை தடை செய்ய முயற்சி செய்யும் இந்த மாதிரியான குணங்கள் நிறைந்த சில மனிதர்கள் இதை கட்டாயம் படிக்க வேண்டும். நீங்க உங்களுடைய தர்மத்தை பிரச்சாரம் செய்ய விரும்பினால் உங்களுடைய கீதையை கொடுங்கள். பகவத்கீதையின் ஸ்லோகத்தை எல்லோரையும் கேட்க செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு பவித்திரமான இந்த தர்ம கிராந்தத்தை அவமானப்படுத்துவது என்ன விதமான சனாதன தர்மம்? அதனால் அந்த மாதிரியான மனிதர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், எனக்கு கிடைத்த இந்த பைபிளை நான் முழுமையாக படிப்பேன், என்னிடமே வைத்துக் கொள்வேன்.